ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. இது ஒரு ஃப்ரைடே விலாக். லன்ச் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லன்ச் வந்து 1 பாட் புளி சாதம், அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் துவையல், அப்புறம் ஊர்லெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சேவு, காரா சேவு அப்படின்னு சொல்லுவோம், அந்த சேவு. இதுதான் வந்து இன்றைக்கான லன்ச்சு. டின்னர் வந்து தோசையும் சிம்பிளாக சட்னி, இவ்வளோ தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமான சுயநலம் இல்லாத ஒரு அன்புனா எல்லாருக்கும் தெரிஞ்சது அம்மாவோட பாசம் மட்டும்தான் அப்படின்னு. கண்டிப்பாங்க. அப்பா அப்படிங்கிறது நம்ம உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தால் கூட அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சுயநலம் இல்லாத ஒரு அன்பு அப்படிங்கிறது அதுதான். அதுவும் இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா 2026 நம்ம பயங்கர ஒரு டெக்னாலஜி லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போவும் வாரிசு அப்படிங்கிறதே வந்து ஆண் மட்டும்தான் அப்படிங்கிறத நிறைய பெரியவங்க வந்து யோசித்துட்ருக்குறாங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 3 பொண்ணுங்களாக இருக்காங்க, இல்லை 2 பொண்ணாக இருக்காங்க, இல்லை ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னா அது வாரிசு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது லாவே வந்துடுச்சு, சட்டமே இருக்குது. பெண் பிள்ளையும் வாரிசு தான், ஆண் குழந்தைங்களும் வாரிசு தான் அப்படிங்கிறது. நிறைய பேரண்ட்டு எனக்கு இப்போது ரீசெண்டாக என்கிட்ட கவுன்சிலிங் வந்தவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்காக எங்கள் அப்பா வந்து பெரியப்பா பசங்க வாரிசுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கு லா அண்ட் ஆர்டரே இருக்குது. பட் ஏன் இவ்வளோ புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த சுயநலம் இல்லாத அன்பு அம்மா கிட்ட மட்டும்தான். தேங்க்யூங்க.